ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ஆஞ்சநேயா நமக, ஓம் நரசிம்மனே நமக, ஓம் குலதெய்வம் பாலபலீஸ்வரே நமக, ஓம் குதம்பை சித்தரே நமக, ஓம் நந்தீச சித்தரே நமக, ஓம் அகோரிகள் சித்தரே நமக, ஓம் விஷ்ணு மாயா நமக, ஓம் குட்டி சத்தரே நமக, ஓம் 9 நவகிரகங்களே நமக, ஓம் சப்த கன்னிமார்களே நமக, ஓம் கிழக்கு திசை நமக, ஓம் மேற்கு திசை நமக, ஓம் வடக்கு திசை நமக, ஓம் தெற்கு திசை நமக, ஓம் கால பைரவரே நமக, ஓம் ஹரிச்சந்திரே நமக, ஓம் சிவபெருமானே நமக, ஓம் மகரகாளியே நமக, ஓம் பத்ரகாளியே நமக, ஓம் மகரகாளியே நமக. ஜெய் ஜெய் மகாபுர காளி, ஜெய் ஜெய் மகாபத்ரகாளி, ஜெய் ஜெய் மகாகாளி. காளி மாதா கி ஜெய், காளி மாதா கி ஜெய், காளி மாதா கி ஜெய். ஓம் கணபதி சித்தரே நமக, ஓம் ஓம் சிவபெருமான் சித்தரே நமக, ஓம் குதம்பை சித்தரே நமக, ஓம் நந்திச சித்தரே நமக, ஓம் அகோரிகள் சித்தரே நமக. வணக்கங்க, நான் சென்னை சேத்துப்பட்டுலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940100430 9841303621 9962624066. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பருங்க. பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? இப்போ பொது பலன் சொல்லுவோம். வீட்டுக்கு வீடு மரக்கன்று நட்டு வைங்க, தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க, மாணவ மாணவிகள் நல்லா படிங்க, குடிப்பழக்கத்துக்கு ஈடாகாதீங்க, பிளாஸ்டிக் பொருளை தவிர்த்துருங்க, இருசக்கரத்தில் வாங்க போகும்போது ஹெல்மெட் போட்டு போனுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது முக்கியமானது முக்கியமானது. ஜெய் ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், சனாதன வாழ்க, இந்து மதம் வாழ்க, வந்தே மாதரம், தேசிய கீதத்தை பாடுவோம், தமிழ் தாய் வார்த்தை பாடுவோம். இந்திய மண் ராமருடைய மண், தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண். இங்க எல்லாமே ராமர் தான், இங்க எல்லாமே முருகர் தான். இந்த உலகமே இந்து மதமே. புரியுதுங்களா? கவனமா இதை எதிர்கொள்ளுங்க. ஓகேவா? சிவனை வணங்குங்க, பிரம்மதேவனை வணங்குங்க, விஷ்ணுவை வணங்குங்க, காளி தேவியை வணங்குங்க. இவங்க 4 பேர் தான் இந்த உலகத்துல. இந்த உலகத்துல இல்லாம வேற யாரும் கிடையாது. இந்த உலகத்துல இவங்க மட்டும்தான். இந்த உலகத்தை படைச்சது அவங்க தான், நம்மளை படைச்சது அவங்க தான், எல்லா ஜீவராசிகளும் படைச்சதும் அவங்க தான். ஜெய் ஸ்ரீராம். இந்து மதம் வாழ்க, இந்துத்துவா வாழ்க. இந்து மதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும். இந்து மதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பலம் அதிகம். இந்து மதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்து மதமாக பிறப்போம், இந்து மதமாகவே வாழ்வோம், இந்து மதமாகவே மூச்சு விடுவோம், இந்து மதமாகவே சாவோம். பிறக்கும் போது நீ இந்துவே, இறக்கும் போது நீ இந்துவே. கடைசி வரலும் இந்துவாக இரு, வேற எங்கேயோ போகாத. நம்ம மதம் இந்து மதமே. இந்த தேசமே இந்து தேசம், இந்த நாடே இந்து நாடு தான். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை ஒன்று பாடிக்கலாம். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது, யாருக்காக? சாதலே போ போ, காதலே வா வா வா. மரணம் என்றும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இங்கு நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது, யாருக்காக? நான் அருமையான பாடல் பாடுங்க. வசந்த மாளிகை சிவாஜியோட படம், அருமையான படம், அழகான படம், அழகான பாட்டு. சரி, இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்கு வருவோம். நம்ம வீட்டில் வந்து குடியிருக்கிறோம். அந்த வீட்டில் நிறைய வீட்டில் தெய்வ சக்தி இல்லை, ஒரு சில வீட்டில் தான் தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குது. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஆகையால் நம்ம எப்போதுமே காலையிலையும் மாலையிலும் தெய்வத்தை விளக்கேற்றி வீட்டில் வந்து வழிபாடு பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் தெய்வ சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும், வீட்டுக்குள்ளே இருந்து போகாது. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே
இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். இறைவனால் மட்டும்தான் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். காலையிலையும் சரி மாலையிலையும் சரி நீங்கள் இறை வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய வீட்டில் இஷ்ட தேவதை அதிதேவதை உபாசனை செய்யுங்க. குலதெய்வத்தையும் உபாசனை செய்யுங்க. வீட்டில் மகாலட்சுமியும் உபாசனை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்க, ஓகே. இப்போ வீட்டில் வந்து மகாலட்சுமியும் குடி இருக்குது, குலதெய்வமும் குடி இருக்குது. இதை வந்து நிலச்சி இருக்கிறதுக்கு, இந்த வீட்டிலே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்க? நான் சொல்கிறத கேளுங்க. எல்லார் வீட்லேயும் எல்லா பொருளும் இருக்கும். சாமிக்கான பொருள், சாமி படங்கள், காமாட்சி மகளுக்கு பெல்லு, எல்லா விஷயமும் வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க பூஜையில். ஆனால் ஒரு சில வீட்டில் நான் பார்க்குறேன், வீட்டுக்கு போனாலும் சரி நிறைய பேர் வீட்டில் இல்லை. 100க்கு 80% யார் வீட்லேயும் இல்லை. 20% தான் அந்த வீட்டில் வச்சுருக்காங்க பொருள் சாமி படத்தாண்ட. இது நல்ல விஷயம் தெரிஞ்சுங்க, கண்டிப்பாக வச்சுப்பாங்க. சாமியாருங்க இந்த மாதிரி நல்ல இறை வழிபாட்டில் இருக்குங்க, அவங்க வீட்டில் வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. ஆகையால் நான் சொல்கிறத கேளுங்க. வீட்டில் வந்து நம்ம லட்சுமி கடாட்சம் வரணும், இஷ்ட தேவதை அதிதேவதை குலதெய்வம்லாம் உள்ளே இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. வீட்டில் வந்து நல்ல அழகான சங்கு வந்து வாங்கி வீட்டில் வைங்க. சங்கு வழிபாடு ஆக சிறந்த வழிபாடு. சிவன்கிட்டே சங்கு இருக்குது, விஷ்ணுகிட்ட சங்கு இருக்குது, பிரம்மதேவன் கிட்ட சங்கு இருக்குது, சக்தி கிட்டே சங்கு இருக்குது. ஆகையால சங்கு வழிபாடு சாதாரண வழிபாடுங்க. சங்கு வந்து இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருள். அது நிறைய பேருக்கு தெரியல. ஆகையால எல்லாமே வச்சிருப்பாங்க, ஆனா வீட்டுல சங்கு வச்சிருக்க மாட்டாங்க. சங்கு வழிபாடு இறைவனை அப்படியே வீட்டுல கொண்டு வரங்க. வீட்டுல கொண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்க வைக்கும். சங்கு வந்து அவ்வளோ பவரானது. சங்குக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குதுங்க. சங்கு சாதாரண விஷயம் கிடையாது. சங்கு புரியுதுங்களா? ஆகையால எல்லாருமே ஒரு அழகான சங்கு வாங்கி வந்து வீட்டில் ஒரு கிண்ண மாதிரி வச்சு அதுக்கு மேலே அந்த சங்கை வைங்க. சங்குக்குள்ள தண்ணியை ஊற்றுங்க, சுத்தமான தண்ணியை ஊற்றிட்டு அந்த சங்குக்குள்ளே வந்து ஏலக்காய் போடுங்க. ஏலக்காய் போட்டுட்டு பச்சை கற்பூரம் வாங்கி நல்லா தூளாக கட் பண்ணி அந்த சங்கில் போடுங்க. டெய்லியும் அந்த தண்ணியை மாற்றுங்க. தண்ணியை மாற்றிட்டு மறுபடியும் ஒரு ஏலக்காய் போட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு இருந்தாலே போதும். பச்சை கற்பூரம் தண்ணியில் போடுங்க. அது வந்து ரொம்ப மகாலட்சுமி உகந்தது. எதுன்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம். அதே போல் ஏலக்காவும் ரொம்ப ரொம்ப தெய்வத்துக்கு உட்பட்டது. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் அந்த பூஜை ரூமில் சங்கில் தண்ணியை வச்சு அதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வாசனை திரவத்து மூலியமாகவோ இல்லை அது தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கும் இந்த ஏலக்காங்க இருக்குதுங்க. அதே போல் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றினீங்கன்னா அந்த விளக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறபடி கேளுங்க. விளக்கில் வந்து ஏலக்காவை போடுங்க. நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் அத்தனை ஏலக்காய் போடுங்க. அதில் வந்து கிராம்பில் அந்த கிராம்பையும் சேர்த்துக்குங்க. இந்த 2 பொருளையும் சேர்த்துக்கனால மிக மிக உன்னதமாக நடக்குங்க. விளக்கு எறியும் போது அந்த எண்ணெய்க்குள்ள கிராம்பும் ஏலக்காவும் போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. தெய்வ சக்தி அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வரும். தெய்வம் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வெளில போகாது. வீட்டில் தான் நம்மளுக்கு உபாசனை பண்ண வந்த தெய்வம் வீட்டுக்குள்ளே இருக்குங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த பொருள். புரியுதுங்களா? ஆகையால எல்லாருமே வீட்டில் வந்து சங்கை வச்சு வழிபாடு பண்ணுங்க. சங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வீட்டில் சங்கு இல்லை. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எல்லாருமே இனிமேல் கடையில் போய் நல்லா சங்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சங்கை வழிபாடு பண்ணுங்க. சங்கருக்கு நல்லா தீபார்த்தனை காட்டுங்க, நல்லா ஊதுவத்தி காட்டுங்க, நல்லா கற்பூரம்லாம் காட்டி அதை சங்கை வந்து வணங்குங்க. ஏன்னா தெய்வத்துக்கு உட்பட்டு தான் சங்கு. புரியுதுங்களா? இப்போ எப்படி வந்து நம்ம முருகருக்கு வேலை வணங்குறோம், சிவனுக்கும் காளிக்கு எப்படி சூலத்தை வணங்குறோம், அந்த மாதிரி தான் சங்கை நீங்கள் வணங்கினீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா தெய்வத்துக்கும் உகந்தது தான் சங்கு. விஷ்ணுவும் உள்ளே வந்துடுவார், சிவனும் உள்ளே வந்துடுவார், காளியும் உள்ளே வந்துடுவாங்க, பிரம்மதேவனும் உள்ளே வந்துடுவாங்க. சங்கு வந்து எல்லாருக்கும் பொதுவானது. எந்த தெய்வமோ அந்த தெய்வம் குலதெய்வமோ உங்கள் வீட்டில் வந்து குடியிருக்குங்க அந்த சங்கு வந்ததுன்னா. அதே போல் நான் சொல்கிறத கேளுங்க. இன்னொரு முக்கியமான தகவல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து அது வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நம்ம எல்லாருமே அதை வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், வீட்டில் வந்து சங்கு ஊதுறாங்கல்ல. இப்போ வந்து சாவு யாருன்னா இறந்துட்டா சங்கு ஊதுறாங்கல்ல. அந்த சங்கு எதுக்கு ஊதுறாங்கன்னா, அந்த சங்கு ஊதும் போது அது தெய்வத்துக்கு உட்பட்டது தான் அந்த சங்கு. அந்த கோயிலில் ஏன் அந்த சாவில் ஊதுறாங்கன்னா, அவருக்கு வந்து இறந்த உடனே நல்லபடியாக மோட்சத்துக்கு போகணுன்றதுக்காக அந்த சங்கை ஊதுவாங்க. புரியுதுங்களா? அவர் நல்லபடியாக இறந்தவர் நல்லபடியாக மோட்சத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சங்கை ஊதுவாங்க. மோளம் எதுக்கு அடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நல்லபடியாக நம்ம அழுதுனே இருப்பாங்க. அதனால இந்த இறந்தவரை வந்து அழாமல் நல்லா வந்து ஆடல் பாடலோடு இருந்து அவரை எட்டுன்னு போய் நம்ம சுடுகாட்டில் அடக்கம் பண்ணணும். ஒரு வந்து துக்கமாக இல்லாமல் அவரை சந்தோஷமாக எட்டுன்னு போய் அடக்கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம எல்லாம் மோளம்லாம் வைக்கிறோம்.
ஆனா சங்குன்றது ஊதுனாங்கன்னா அந்த சங்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை மோட்சத்துக்கு கொண்டு போவோம், நரகத்துக்கு கொண்டு போவாது, மோட்சத்துக்கு கொண்டு போவோன்றதுக்காக தான் அந்த சங்க ஊதுது. அது எவ்வளவு உன்னதமானது கேளுங்க. இறந்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப புனிதமானவங்க, இறந்துட்டாங்கன்னா செத்துவங்க ரொம்ப புனிதமான தெய்வத்துக்கு உட்பட்டவங்க தான் இந்த இறந்தவங்க. அவங்களுக்கு அந்த சங்க ஊதும் போது தெய்வத்துக்கு உட்பட்ட சங்க நம்ம வீட்டில் வந்து எத்தனை வந்து ஊதணுங்க, கண்டிப்பா ஊதணும். வீட்டில் வந்து எப்படி நீங்க சிவாலயம்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லா ஆலயத்திலும் பாருங்க, தெய்வத்தை தரிசனம் பண்ணும்போது, தெய்வத்தை அபிஷேகம் பண்ணும்போது, தெய்வத்தை ஆராதனை கட்டும் போது சங்கு ஊதுவாங்க. வெளியில இருந்து சங்கு ஊதுவாங்க, உள்ள கருவறையில இருந்து சங்கு ஊதுவாங்க. எதுன்னு கேட்டீங்கன்னா தெய்வ கடாட்சம். சங்குன்றது சங்கம் வந்து ஒலிக்க 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 தெய்வத்தோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப பவரானது. எல்லாம் அந்த சங்கு ஊதுவத பக்கத்தில் இருக்க எல்லா சாமி கூட வந்துட்டு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த சங்க ஊதுவாங்க. புரியுதுங்களா? சங்கு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. கோயிலே சங்கு ஊதும் போது நம்ம வீட்லயும் கண்டிப்பா ஒரு 3 முறையாவது நீங்க சங்கு எடுத்துட்டு வந்து ஊதுங்க. சங்கு வச்சு எப்படி நீங்க தண்ணி வச்சு வழிபடுறீங்க, இதே மாதிரி சங்கு ஊதுற சங்கு இருக்கு பாத்தியா, அந்த ஊதுற சங்க வாங்கி வந்து நீங்க சங்கு ஊதுங்க. ஒன்றும் தப்புலாம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ சங்கு ஊதுனா வீட்டில் எப்படிங்க சங்கு ஊதலாம், அது வந்து சாவுக்கு தான் ஊதுவாங்க, வீட்டிலலாம் ஊது. எங்க சாவுக்கே புனிதமானது, இறந்தவங்க புனிதமானுங்க, அவங்களுக்கே சங்கு ஊதுறாங்க. அதே போல அந்த சங்கு யார்கிட்ட இருக்குது? தெய்வத்திடம் தான் இருக்குது. அந்த சங்கை வீட்டில் எடுத்து வந்து நம்ம வைக்கிறோம். அந்த சங்கை ஊதுனா என்ன? வீட்டில் ஊதக்கூடாது சங்கு. நல்ல விஷயம் தெரிஞ்சுங்க. நல்லா மாந்திரிகக்காரங்க, நல்லா சாமியாருங்களாம் பாருங்க, பூஜை பண்ணும்போது வீட்டிலேயே சங்கு ஊதுவாங்க. அந்த கோயில் வச்சிருக்காங்கன்னா இல்லை தனியாரில் எல்லாம் வச்சிருந்தா கூட சரி, பூஜார மாதிரி இருந்தாலும் அருள்வாக்க சொல்றவங்க எல்லாம் சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதுனானா தெய்வ கடாட்சம் வரும். வீட்டில் நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சம் வேணும்னா, இப்போ வீடு இருக்குதா, அது என்ன இது வீடாது? கோவிலுங்க. வீடு நம்ம வாழ்கிற வீடு கோவில். புரியுதா? கோவிலும் ஒன்று தான், நம்ம வாழ்கிற வீடும் ஒன்று தான். இது நான் உண்மை தானே இது? அப்படி இருக்கும்போது நம்ம கோவிலே சங்கு ஊதுறோன்னா நம்ம வீட்டு உள்ளே சங்கு ஊதணும். சங்கு ஊதுனா தெய்வத்தை வரவழைக்கலாம். வெளியில இருந்தாலும் தெய்வம் உள்ள வந்துடும், உள்ள இருந்தாலும் வெளியில போகாது. தெய்வம் வந்து நீங்க வீட்டுக்குள்ள சங்கு ஊதுனீங்கன்னா தெய்வம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நீங்க சங்கு ஊதி பாருங்க, தெய்வமே அப்படியே மதி மயங்கிடும். தெய்வமே நம்ம சொல்றது அப்படியே கேட்கும், அப்படியே ஆழ்ந்து இருக்கும் தெய்வம். புரியுதுங்களா? அது பெண் தெய்வமா இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமா இருந்தாலும். இந்த சிவனுக்கெல்லாம் நீங்க சங்கு ஊதுனீங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே மனம் உருகிடுவாரு. விஷ்ணுக்கெல்லாம் நீங்க சங்கு ஊதினா மனம் உருகிடுவாரு. பிரம்மனுக்கெல்லாம் நீங்க சங்கு ஊதினா அப்படியே மனம் உருகிடுவாரு. காளி தேவிக்கு நீங்க ஊதினீங்கன்னா அம்பாலே உனக்கு காட்சி கொடுப்பாங்க. சங்கு ஊதினீங்கன்னா அவ்வளோ பவருங்க அந்த சங்குக்கு. அதனால வீட்டில் வந்து சங்கை வந்து ஊதுற சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுன்னு டெய்லியும் நீங்கள் பூஜை பண்ணும் போது அட்லீஸ்ட் 3 முறையாவது சங்கு ஊதுங்க. சரி, உங்களால் 3 முறை ஊத முடியா, ஒரு முறையாவது வீட்டில் வந்து சங்கு ஊதுங்க. சங்கு ஊதினீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக உள்ளே வந்துடுங்க. அஷ்டலட்சுமியே உள்ளே வந்துடுவாங்க. சங்குக்கு அவ்வளோ பவர் இருக்கு. புரியுதுங்களா? நாங்களாம் வந்து நான் பூஜை பண்ணும் போதெல்லாம் நான் சங்கு ஊதுவேங்க. வீட்டில் நான் பூஜை பண்ணும்போது வீட்டில் சங்கு ஊதுவேன். எனக்கு ரொம்ப சங்கு ஊதுறது தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். சங்கு ஊதுனாலே போதும், என் மனசு திருப்தியாக இருக்கும், தெய்வத்துக்கும் அது திருப்தி தான். ஆகையால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வீட்டில் பூஜை ரூமில் சங்கு ஒன்று வாங்குங்க. அந்த சங்கில் வந்து தண்ணியை ஊற்றி அதில் ஏலக்காவும் பச்சை கற்பூரம் போடுங்க. அது நல்ல வழிபாடு. அதே போல் சங்கு ஒன்று வாங்கிக்கங்க. அந்த சங்கு வந்து ஊதுறதுக்கு வைங்க. பூஜை பண்ணும் போது எல்லாம் முடிச்சுட்டு எல்லா தீபத்தெல்லாம் காட்டி முடிச்சோன்னா கடைசியில் அந்த சங்கை ஊதுங்க. 3 முறை சங்கு ஊதுனாலே போதும். அப்படி இல்லையா ஒரு முறையாவது அந்த சங்கு ஊதுனாலே போதும். சங்கு சத்தம் வீட்டில் கேட்கணும். கேட்டுச்சுன்னா வீட்டில் அஷ்டலட்சுமி உள்ளே வரும், ஐஸ்வர்யம் உள்ளே வரும், தீய சக்திகள் வராது, கெட்ட சக்திகள் வெளியே போடும். அந்த சவுண்ட்லேயே, சங்கு ஊதுற சவுண்ட்லேயே எப்படியாப்பட்ட வீட்டில் இருக்கிற தீய சக்தி வெளியே போயிடும், துஷ்ட சக்தி வெளியே போயிடும், கண்டிஸ்டில் தான் வெளியே போயிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சங்கு. இது நல்ல விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் சங்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க. சங்கை வந்து வீட்டில் ஊதுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நல்ல தகவல் இது. இன்னும் பல தகவலை கொடுக்குறீங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்பவர் ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி. வணக்கம்.